சரி, அப்படி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் நேரா கோட்டைக்கு போனா, கோட்டையில போய் கஜானாவை திறந்து பார்த்தா 5 லட்சம் கோடி கடன். ஊதாரி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி நமக்கு வைத்து விட்டு போன தொகை, ஊதாரி ஆட்சி நடந்த பழனிசாமி வச்சு விட்டு போன கடன் தொகை 5 லட்சம். ஒரு பக்கம் கரோனா, இன்னொரு பக்கம் 5 லட்சம் கோடி கடன். இப்படித்தான் முதலமைச்சராக மிகுந்த தயக்கத்தோடு பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்ட சில மாதங்களிலேயே சென்னை நகரத்தை தூக்கி போட்ட மிகப்பெரிய பெரு வெள்ளம், அந்த வெள்ளத்தை எதிர்த்து சமாளித்தார். ஆக ஒரு பக்கம் கொரோனா, இன்னொரு பக்கம் 5 லட்சம் கோடி கடன், இன்னொரு பக்கத்தில் பெரு வெள்ளம். இவற்றையெல்லாம் சமாளித்து கொடுத்த வாக்குறுதியை, ஒரு கார்டுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்று சொன்னாரே, அந்த பணத்தை உடனடியாக கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான். இப்படி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு ஒன்றொன்றாக இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருந்தாலும், அல்லது சிற்றுண்டி காலை சிற்றுண்டியாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், எந்த கோரிக்கையை வைத்தாலும், அது டென்டி பிரச்சனையாக இருந்தாலும், அதே போல உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று முதலீடுகள் 8 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்து தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுத்தாலும், இப்படிப்பட்ட பணிகளை ஆற்றுகின்ற முதலமைச்சருக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய முகமெல்லாம் காட்டுகிறது. ஒரு காரணம், அந்த காரணத்துக்காக அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. சரி, இது முக மகிழ்ச்சியோட இருக்கணுமே, ஏன் இவ்வளவு வீராவசம் அப்படின்னா இன்னொரு காரணம். என்ன காரணம்? என்ன காரணம்? மோடி அமித்ஷாவும் ஒரு நல்லாட்சி நடத்துகிற முதலமைச்சருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஒரு காட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி ஆட்சியை தூக்கி அடிக்கின்ற ஆவேசமும் கோபமும் உங்கள் உள்ளத்தில் தெரியும். அதனாலதான் இவ்வளவு வேகமா என்ன வரவேற்றிருக்கீங்க. அந்த கோபமும் உணர்ச்சியும் உங்கள் முகத்திலே தெரிகிற காரணத்தினால்தான் சட்டம் பலமா இருக்கு. என்ன காரணம்? 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது என்ன நிலைமை? எத்தனை மொழி, எத்தனை பண்பாடு, எத்தனை ஜாதி, எத்தனை மதம். நான் இன்னும் சொல்றேன், கூடலூர்ல நான் பெருமையோடு சொல்லுகிறேன். என்ன கேட்டா, கூடலூர்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் கூடலூருக்கு வந்து பார்த்தா எல்லா பிஜேபி தலைவருக்கும் புத்தி வரும். என்ன காரணம்? இங்க இஸ்லாமியர் இல்லையா, மசூதி இருக்கு, பக்கத்திலே சர்ச் இருக்கு, பக்கத்திலே பெருமா கோயில் இருக்கு, பக்கத்திலே மாரியம்மன் திருவிழா நடக்குது. கூடலூர்ல என்ன சண்டை? அவங்க நம்பிக்கை, பைபிளை படி, குரானை படி, எதை வேணாலும் படி. மதத்தால் பிரிந்து கிடக்கிறோம், சாதியால் பிரிந்து கிடக்கிறோம், ஆனால் மொழியால் தமிழர்கள், நாட்டால் இந்தியர்கள் என்கின்ற உணர்வை இந்த கூடலூர்ல பார்க்கிறோம். இது மோடிக்கு பிடிக்காது. அப்போ இந்தியாவை இத்தனை வேற்றுமனை கொண்டிருக்கிற நாட்டை ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் ஒற்றுமைப்படுத்தி ஒரு நாடாக, ஒரு தேசியமாக அறிவித்த பெருமை அன்றைக்கு அரசியல் சட்டத்தை நிர்மாணித்த நேருவாக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும், சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும், அன்றைக்கு வெளிநாட்டியாக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியாக இருந்தாலும் இருந்து கொடுத்த அரசியல் சட்டம் தான் இன்னை வரைக்கும் நம்மளை காப்பாற்றி. கூடலூர்ல நம்மளா இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த அரசியல் சட்டத்தை எடுத்துவிட்டு வெறுப்பு அரசியல், இந்த மனம் கூடாது, அந்த கறி சாப்பிடாத, இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, அவன் வேலைக்கு போடக்கூடாது, இவன் படிக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்ற வெறுப்பு அரசியலை கடந்த 10 ஆண்டு காலமாக மோடி திணித்ததனுடைய விளைவாக சொல்லுவதற்கு வெக்கமாக இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பட்டியலை எடுத்து பாருங்கள். மோடி ஆண்ட குஜராத்ல 24 பேர், 124 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே. உத்தரப்பிரதேசம் கோயில் கட்டினாங்க, அந்த கோயில் கட்டின ஊர்ல 35 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே. ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 10 பேர் தான். அவங்க சொன்ன ரிப்போர்ட். இதுதான் திராவிட மாடல். அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி எதிராக இருக்கின்ற மோடி ஆட்சி என்ன செய்கிறது என்றால், நல்லா கவனிங்க, பெட்ரோல் 4 மடங்கு ஏறி போச்சு இந்த 10 ஆண்டுகள்ல. டீசல் விலை 9 மடங்கு ஏறி போச்சு. பெட்ரோல் 4 மடங்கு, டீசல் 9 மடங்கு. அதை விட கொடுமை, நமக்கெல்லாம் வரி ஏற்றார் ஜிஎஸ்டி. ஆனால் பெரு முதலாளிகளுக்கு கார்பரேட் இருக்கிற வரி 33% 20% குறைத்த ஆட்சி மோடியோட ஆட்சி. இப்படி 10% குறைத்த காரணத்தினால் ஏறத்தாழ 50 லட்சம் கோடி இந்தியாவுக்கு வர வேண்டிய பணம் வரல. ஆக கார்பரேட்டுகளுக்கு சலுகை, ஏழைகளுக்கு பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு. இப்படி மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற, மதவாத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மோடியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு இந்தியாவில் தலைவர்கள் இல்லை. அதான் பிரச்சனை. அண்ணா இருந்தார், தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சார். 2 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார், சுயமரியாதை சட்டத்தை கொண்டு வந்தார். கலைஞர் வந்தார், வளமான தமிழகத்தை உருவாக்கினார், தமிழை செம்மொழியாக்கினார். ஆக தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழர்களை காப்பாற்றுவதற்கு அண்ணா கலைஞருக்கு சரியா இருந்துச்சு. அவர்களுக்கு சவால் இல்லை இந்தியாவை பத்தி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதருக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, தமிழ் மொழியை மட்டுமல்ல, இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இந்திய அரசியல்
சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு மிகப்பெரிய சவாலாக மோடி வடிவத்தில், அமித்ஷா வடிவத்தில், RSS வடிவத்தில், பிஜேபி வடிவத்தில் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேசத்தை காப்பாற்றுகின்ற அந்த முயற்சியில் வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் வர தயங்குகிறார்கள். என்ன காரணம்? இடி, இன்கம் டாக்ஸ், CBI இவர்களுக்கெல்லாம் பயப்படாத ஒற்றை தலைவன், லட்சிய தலைவன், பெரியாரின் பிள்ளை, அண்ணாவின் தம்பி, கலைஞரின் குலக்கொழுந்து, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த ஒரு மனிதர் தான் தேசத்தை காப்பாற்றுவேன் என்று இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்து டெல்லி வியந்து நிற்கிறது. எனவே தேசத்தை காப்பாற்றுகின்ற இந்த முயற்சியில் என்னை உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறார். நீலகிரி வெற்றி பெறுவது நீலகிரிக்காக மட்டுமல்ல, நீலகிரி வெற்றி பெறுவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நீலகிரி வெற்றி பெறுவது இந்தியாவை காப்பாற்றுவதற்கு. எனவே அதற்காக உங்களிடத்தில் என்னை ஒப்படைத்திருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலம் உங்களுக்காக நான் பணியாற்றி இருக்கிறேன். என்னிடத்தில் பணி வாங்குகிற வித்தையை நம்முடைய முபாரக் அவர்களும் ராமச்சந்திரனும் கண்டிருக்கிறார்கள். நல்லா போற மாட்டா கூட அதட்டி ஓட்டுற 2 பேரும் தான் இருந்தான். நல்லா தான். ஆக உங்களுக்கு பணியாற்றுகிற என்னை இந்தியாவுக்கு காப்பாற்றுவதற்காக நம்முடைய தலைவர் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். என்னை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாளத்தை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். வெற்றி வேட்பாளர்